வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் 2025 அதுக்கான ஷெட்யூல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த 2025 டெஸ்ட் பேட்சில் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து யார் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி கிராக் பண்ணி கவர்மெண்ட் ஷாப்பில் இருக்கிற அந்த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அவங்க தான் வந்து நமக்கு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? தென் இந்த டெஸ்ட் ஷெடியூலில் வந்து நீங்கள் மொத்தம் எத்தனை டெஸ்ட் எழுத போகிறீங்க அப்படின்னா 23 ப்ளஸ் டெஸ்ட் எழுத போகிறீங்க. இதில் வந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் உங்களுக்காக வந்து வரும் அப்படின்னா 4500 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் 4500 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் கிடையாது, அதை விட எச்சாவே உங்களுக்கு வந்து வரலாம். அதுக்கான ரீசனை நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். தென் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எப்போ ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா 11 Jan 2025 இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எப்போலாம் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ். இது வீக்லி டெஸ்ட் பேட்ச். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக யார் இருக்கீங்களோ அவங்களுக்காகவும், பார்ட் டைமாக ஒர்க் பார்த்துட்டு நான் படிக்கணும் சார் சொல்கிறாங்கல்ல அவங்களுக்காகவும் இந்த ஷெட்யூலை வந்து நாங்கள் வந்து அழகாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு புரியும் இது எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது. தென் நம்மளோட ஷெட்யூலோட ஃபர்ஸ்ட் பேஜ் பாருங்க. எப்போ வந்து டெஸ்ட் ஆரம்பிக்குது அப்படின்னா 12/1/2025 வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிக்குது. இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா தமிழ்ல பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, குரில் நெடில் வேறுபாடு, சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல். நம்ம எடுத்தோடனே வந்து நிறைய பிழை பண்ணுவோம்ல, அந்த பிழையை ரெக்டிஃபை பண்றதே இங்கே தான். சின்ன சின்ன விஷயத்தை ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் நம்ம ஒரு பெரிய ஷெட்யூலுக்குள்ள போகணும். எடுத்தோடனே உங்களுக்கு வந்து பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, குரில் நெடில் வேறுபாடு, சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல் இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து இந்த அழகு 7ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம்ல, இந்த அழகு 7 வந்து மொத்தமாக வந்து தமிழில் 7 யூனிட் இருக்கு. அந்த 7 யூனிட்ல இந்த 7வது யூனிட் மட்டும் ரொம்ப பெரிய சிலபஸ். ஆனால் அதை இப்போ நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கொண்டு போய் அந்த ஷெட்யூலை வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால உங்களுக்கு என்ன குறையும் அப்படின்னா போர்டுங்கிறது சுத்தமாக இருக்காது உங்களுக்கு. இப்போ அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கு அப்படின்னா திருக்குறள்ல ஒழுக்கமுடைமைங்கிற ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கோம். ஏன் சார் ஒரு அதிகாரமா கொண்டு போறோம் அப்படின்னா இருக்கிறதே மொத்தம் 22 அதிகாரம். அந்த 22 அதிகாரங்களை நம்ம வந்து பிரிச்சு ஒவ்வொரு அதிகாரமா கொண்டு போய் அது ரிவிஷன் டெஸ்ட்ல நாங்க வந்து மறுபடியும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க திருக்குறள் படிச்சீங்கன்னா கூட ஞாபகம் இருக்காது, ஆனா திருக்குறளோட டெஸ்ட்டை வந்து நீங்க போட்டுட்டே இருப்பீங்க. தென் ஜிகே டெஸ்ட் பேட்ச் பாருங்களேன். இதுல அழகு 6ல தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம்ல, இது எங்க இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம வந்து அந்த சிலபஸ் வந்து எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட்ங்கிறது வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். சரிங்களா? இதுல வந்து நெக்ஸ்ட் ஜிகேல இன்னொரு சிலபஸ் என்ன இருக்கு அப்படின்னா அழகு 4 பாலிட்டி. இந்த பாலிட்டியை வந்து நீங்க பாலிட்டியை புரிஞ்சுக்கணும்னா அப்படின்னாலே பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கும் போதுமே நம்ம வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தான் மேலே போக முடியும். ஸோ வந்து இந்த பாலிட்டியில என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்புனா என்ன அது ஃபர்ஸ்ட் புரியணும். அதுக்கப்புறம் அதுக்கான முகவரை என்ன, நெக்ஸ்ட் அதோட முக்கிய கூறுகள் என்ன, இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி தான் ஒரு பாலிட்டி. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்றிய மாநிலம், ஒன்றியம்னா என்னன்னு தெரியும், அதுக்கப்புறம் மாநிலம்னா என்னன்னு தெரியும். இது ரெண்டையும் நம்ம பத்தி படிப்போம். அடுத்து யூனியன் டெரிட்டரிங்கிறது அடுத்த அதுக்கப்புறம் இருக்கிறது யூனியன் டெரிட்டரி, அதையும் படிச்சிருவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாலிட்டியை உருவாக்குறது தான் இந்த அரசியலமைப்புன்னு சொல்றாங்க. அடுத்து குடியுரிமை. அங்க யார் இருப்பாங்க? மக்கள் இருப்பாங்க. அப்போ மக்களுக்கான என்ன இருக்கும்? குடியுரிமை இருக்கும். அவங்களுக்கான அடிப்படை உரிமைகள்னு அடுத்து ஒன்று இருக்கணும்ல, ஸோ அடிப்படை உரிமைகள். அடுத்து அடிப்படை கடமைகள். அடுத்து இது எல்லாத்தையும் கட்டி ஆட்சி செய்யற ஒரு கவர்மெண்ட்டுக்கு என்ன தேவை? அரசின் நெறிமுறை கோட்பாடுகள்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ சிலபஸை இதுக்கு மேல ஒரு ஃபுல்ஃபில்லான சிலபஸை வந்து பேசிக்ஸ்ல இருந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அழகா மெர்ஜ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் மேக்ஸ் பாருங்களேன். மேக்ஸ் வந்து பர்சன்டேஜ் அண்ட் டைஸ். இந்த பர்சன்டேஜ் அண்ட் டைஸ்ல விழுக்காடு மற்றும் பகடைன்னு சொல்லியிருக்கா, பர்சன்டேஜ் மற்றும் டைஸ். இந்த பர்சன்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பர்சன்டேஜ்னா உங்களுக்கு என்ன தெரியும்? சதவீதம் தெரியும். இப்போ இங்க பாருங்க 50%, அதுக்கப்புறம் வந்து 100% சொல்றோம். இப்போ இந்த 50%, இந்த 100%
இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஈஸியாக படிக்க முடியாது. எடுத்தோன்னே வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரேமில் வச்சிருக்கோம். இப்போ பாருங்களேன், பர்சன்டேஜுக்கும் போது கீழே என்ன பண்ணுவோம் அப்படின்னா 100 போடுவோம். இங்கே என்ன பண்ணுவோம், கீழே 100 போடுவோம். இந்த 100 அடிங்க, இந்த 100 அடிங்க. இங்கே என்ன வரும், 1/2 வரும், இங்கே 1 வரும். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1:2. ஸோ இது என்னன்னு சொல்லுவீங்க, இதுதான் விகிதம்னு சொல்லுவீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ்னு ஒன்று புரிஞ்சாதான் உங்களுக்கு விகிதம் மற்றும் விகிதாச்சாரங்கிறது புரியும். அங்கேயும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிலபஸை ஃப்ரேம் பண்ணுறதே வந்து சின்னதுல இருந்து பெருசு கொண்டு போகிறோம். ஸோ உங்களுக்கு எங்கேயுமே லேக்கே இருக்காது, நீங்கள் ஈஸியாக அதை வந்து கொண்டு போயிட்டே இருக்கலாம். தென் நெக்ஸ்ட் டெஸ்ட் பாருங்க. தென் நெக்ஸ்ட் டெஸ்ட் தேர்வு 2. அது வந்து 19/1/2025 நடக்குது. லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு. இது அடுத்த காம்ப்ளிகேட்டடான ஒன்று. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், பிரித்தெழுக சேர்த்தெழுகலாம் பார்த்தோமா. அது முடிச்சதுக்கு அப்புறம் அதை விட கொஞ்சம் அப்கிரேட் ஆகணும்ல. அப்போ அப்கிரேட் ஆகும்போது இந்த விஷயத்தை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். இதுல இனவெழுத்துக்களும் இருக்குது. இதுல அடுத்து இங்க 7th ஒரு ஷெட்யூல் இருக்குல்ல, அந்த 7th யூனிட் பாருங்க, திருக்கடுக்கம், திருப்பஞ்ச மூலம், ஏலாதி. இது வந்து அடுத்ததுல ஒரு பாட்டை 3 பிரிச்சு கொண்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்து வந்து திருக்குறள்ல பொறையுடைமை. அடுத்து வந்து ஜிகே டெஸ்ட்ல என்ன வருது அப்படின்னா அழகு 6ல வந்து தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான கண்டுபிடிப்புகள்ல செகண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த செகண்ட் பார்ட் எங்க கவர் ஆகும் அப்படின்னா மோஸ்ட்லி 9th ஸ்டாண்டர்ட்ல கவர் ஆகும். சரிங்களா, இந்த 9th ஸ்டாண்டர்ட் நீங்க வந்து படிக்கும் போது இங்க இருக்கிற விஷயம் வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். ஸோ இங்க 6th ஸ்டாண்டர்ட் படிப்பீங்க, இங்க 9th ஸ்டாண்டர்ட் படிப்பீங்க, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டே இருக்கும். அடுத்து வந்து இங்க என்னன்னா ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம். அங்க வந்து பாலிட்டினா என்னன்னு பார்த்தோம், அங்க மக்களாட்சினா என்னன்னு பார்த்தோம், குடியுரிமைனா என்னன்னு பார்த்தோம், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் என்னன்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்குறோம், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், அதை பத்தி பார்க்க போறோம். தென் இங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான். தென் தேர்ட் டெஸ்ட்ல அது எப்போ நடக்குது அப்படின்னா 26/1/2025 நடக்குது. இப்போ தேர்ட் டெஸ்ட்ல பாருங்க, வேர்ச்சொல், பெயரச்சம், அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு, இந்த மாதிரி அடுத்த காம்ப்ளிகேட்டட் கொண்டு வந்துட்டோம். இப்போ வேர்ச்சொல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எழுத்து சொல்னா என்ன, அதுல டிஃபரன்ஸ் என்னெல்லாம் புரியணும். அதுக்கு தான் முன்னாடியே எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணியாச்சு. அடுத்து அழகு 7ல முதுமொழி காஞ்சி, இன்னா 40 ஔவையார் பாடல்கள், 3 பாட்டா வரிசையா வந்துட்டே இருக்குங்களா. நெக்ஸ்ட் வந்து திருக்குறள்ல ஊக்கமுடைமை, இதுலயும் ஒரே ஒரு அதிகாரம் தான். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஒவ்வொரு திருக்குறளை வந்து நீங்க கவர் பண்ணி முடிச்சுட்டே வரீங்க. ஆனா அது நீங்க படிக்கிறீங்களானே தெரியாது, அது வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட். நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து ஜிகேல வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். இது வந்து ஐஎன்எம்லையும் வரும், தமிழ்லையும் வரும். ஸோ அதுக்கான புக் PDF நாங்கள் வந்து கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பாலிட்டியில் அடுத்து என்னன்னா மாநில அரசு, நீதித்துறை, கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில அரசு உறவுகள். இந்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மத்திய மாநில அரசு உறவுகள் வந்து திருப்பி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதனாலதான் இங்க வந்து மேல வந்து ரொம்ப பெரிய போர்டன் கொடுக்காம இந்த பாலிட்டியை மட்டும் நீங்க வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கிறதுக்காக நீங்க வச்சிருக்கோம். தென் அடுத்து இன்னொருத்தவங்க இருக்காங்க, யாருன்னா எண் தொடர் வரிசைகள், நம்பர் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர் சீரிஸை வந்து நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனா நீங்க கரெக்டான கைடன்ஸோட போனீங்கன்னா ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். இந்த நம்பர் சீரிஸ் மட்டும் புரிஞ்சாலே உங்களுக்கு அதுல ஏபிஜிபினா என்ன எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். விடுபட்ட எண்கள்னா என்ன எல்லாமே இதுல தான் வரும். ஸோ ஒரே ஒரு பாட்டை மட்டும் தனியா கொடுத்துருக்கோம், அதனால அதை மட்டும் அந்த வீக்லி பார்த்தா போதும். நெக்ஸ்ட் வந்து வீக் 4. இந்த டெஸ்ட்ல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு விஷயம் கொண்டு போகும்போதே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா திருப்பி ரிப்பீட் ரிவிஷன்ல உங்களுக்கு கொண்டு போவோம். உங்களுக்கு ஷெட்யூல் மூவ் ஆன் ஆகுறது தெரியாது, நீங்க படிக்கிறது தெரியாது, ரிவிஷன் வர்றது தெரியாது. ஈஸியா நீங்க வந்து ஒரு படியா மேல போயிட்டே இருக்கலாம். இங்க பாருங்க 1 to 3 ரிவிஷன். ஃபர்ஸ்ட்ல இருந்து 3 டெஸ்டையும் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரிவிஷன்ல கொண்டு வந்துட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு நம்ம வந்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் 5வது டெஸ்ட். இந்த 5வது டெஸ்ட்ல சொல்லக்கராதி ஆரம்பிக்குது. எதிர்ச்சொல், ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகரவரிசை. இது வந்து அடுத்த பாட்டு போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து அந்த 7வது யூனிட்ல என்ன இருக்கு அப்படின்னா தமிழின் தொன்மை, சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், இதெல்லாம் வந்து அடுத்த பாட்டுல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதுல ஜிகேல வந்து என்ன இருக்கு அப்படின்னா விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. அங்க என்ன பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அடுத்து இங்க யாரை பார்க்குறோம் அப்படின்னா விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. அடுத்த யாரு அந்த விடுதலை போராட்டத்துக்குள்ள பெண்கள் மட்டும் ஸ்பெசிபிக்கா எங்க வராங்கிறத இங்க பாக்குறோம். அடுத்து பெண்கள் உள்ள வராங்கனாலே அங்க வந்து சீர்திருத்தமும் ஒரு இயக்கங்களும் ஏற்பட்டிருக்கும். சீர்திருத்தங்களும் இயக்கங்களும் மாற்றங்களும் வந்திருக்கா. அப்ப அடுத்த பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பஞ்சாயத்து ராஜ். பாலிட்டிக்கு அப்புறம் ஒவ்வொரு வரிசையா வந்து ஒரு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகி எங்க வந்திருக்கோம் அப்படின்னா
உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பஞ்சாயத்து ராஜுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தனி வட்டியை வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் கூட்டு வட்டி ஈஸியாகும். இதுக்கு ரெண்டுக்குமே நமக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பர்சன்டேஜ். அப்போ பர்சன்டேஜ் நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே கொடுத்துட்டேன். பர்சன்டேஜ் தெரியாம நீங்க வந்து தனி வட்டியும் கூட்டு வட்டியும் நீங்க வந்து படிக்கவே முடியாது. ஸோ எல்லாமே வந்து கரெக்டா அக்யூரேட்டா பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டெஸ்ட் 6. இதுல வந்து கோடிட்ட இடம், பொருத்தமான பொருளை தேர்வு செய்க, மறு பெயர்கள். இந்த மறு பெயர்கள் வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு பார்ட். அதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பேச்சு வழக்கு துறைகளில் பிழை திருத்தம், பல பொருட்கள் தரும், ஒரு சொல்லை தேர்க. இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இந்த ஃபோக்கஸ் பண்ணும்போது இதுல நிறைய விஷயத்த நீங்க ரிப்பீட்டடா படிக்க வேண்டியது இருக்கும். இங்க வந்து மனப்பாடம் பண்ணக்கூடிய தன்மைங்கிறது ஒன்று தேவையே கிடையாது. ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்க ஸ்பான்டனியஸா நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, நீங்க எப்படி அங்க வந்து அந்த கொஸ்டினை வந்து டிக் பண்றீங்க, கொஸ்டின்ல இருக்கிற ஆப்ஷனை எப்படி நீங்க எலிமினேட் பண்ணி ஆன்சர் பிக் பண்றீங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த விஷயத்துக்கு இதுக்கு மேல மனப்பாடங்கிற ஒரு விஷயம் தேவையில்லை. ஸோ தமிழ்ல எல்லாமே என்ன வரும் அப்படின்னா நீங்க நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும். அடுத்து வந்து அழகு 7ல உவேசா, தோப்போமி, சி இலக்குவனார், பாவலரேறு, பிரிஞ்சித்தனார் இவங்க அடுத்த பாட்டுல வந்துட்டாங்க. அடுத்து இதுல திருக்குறள்ல யார் வராங்கன்னா அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜிகேல வந்து இங்க ஆல்ரெடி வந்து இங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டே போனோமா, இதுல திருக்குறளை வந்து மறுபடியும் ஒரு ரிவிஷன்ல வச்சிருக்கோம். 6 to 12 வரையும் இருக்கிற எல்லா திருக்குறளையும் வந்து மறுபடியும் ஒரு ரிவிஷன். நெக்ஸ்ட் இந்த அழகு 4ல வந்து தேர்தல், தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகள் மற்றும் ஆட்சியல் முறைகளும் அப்படிங்கிற ஒரு அடுத்த பாட்டு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு லைனா ஏறி ஏறி வந்து நிற்பாங்க. எங்க வந்துட்டோம் அப்படின்னா அரசியல் வரையும் வந்தாச்சு, அரசியல்ல ஆட்சியல் முறைகளுக்கு வரையும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்க என்ன அப்படின்னா இங்கதான் ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயத்த நம்ம வந்து இதுவரை படிச்சதே கிடையாது. இதுக்கு மேல நம்ம படிக்க போறது என்ன அப்படின்னா இந்த தர்க்க காரணவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் புதிர். இது ரெண்டுமே வந்து ரீசனிங் பார்ட். இந்த ரீசனிங் பார்ட்டை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துடணும். அதனால தான் எல்லாத்தையும் ஈஸியா கொண்டு வந்துட்டு இங்க ஸ்டார்டிங்லேயே வந்து ரீசனிங்ல எது நம்மளால ஈஸியா பண்ண முடியாதோ அதை நான் முன்னாடி வச்சுட்டேன். இதுவரை நம்ம பண்ணதே கிடையாது. ஸோ முன்னாடியே வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை கத்துக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறனால வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் 7. டெஸ்ட் 7ல வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், சொற்றொடர் வகைகள், செய்யப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமைப்பன்மை, பிழையறிதல் இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இலக்கண பாட்டுல நிறைய டைம் படிச்சிருப்போம். ஆனா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அதை கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணிருக்க மாட்டோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து தேவனைய பாவனர், ஜியு போப், வீரமாமுனிவர் இவங்க அடுத்த பாட்டுல அந்த யூனிட் 7 சொன்னல, அந்த யூனிட் 7ல அடுத்த மூணு பேரா வந்துட்டு இருக்காங்க. அடுத்து இங்க இருக்கிற திருக்குறள் என்ன ஈகை. சங்ககாலம் முதல் இக்காலம் வரைதான் தமிழ் இலக்கியம். இது யூனிட் 8லயும் வரும், தமிழ்லயும் வரும். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி படிங்க. கம்பைன் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டியா வந்து அதுல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4 சட்டத்தின் ஆட்சி, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு, மனித உரிமைகள் சாசனம், தகவல் அறியும் உரிமை இது எல்லாமே எங்க தெரியுமா இருக்கும்? ஒவ்வொரு புக்லயுமே வந்து நீங்க வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா அந்த புக்ல ஒரு லாஸ்ட் பேஜ்லயோ ஒரு பாக்ஸ் கண்டென்ட்லயோ இந்த விஷயம்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்க வந்து கவலையே பட வேணாம். இதுக்கெல்லாம் தேவையான புக் கட்டிங் சோர்ஸை நாங்க ஈஸியா உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்க அதை வந்து ரிவிஷன்ல வச்சிருந்தா மட்டும் போதும். இதுல இருக்கிற மார்க்கை நீங்க எடுத்துடலாம். சரிங்களா? அடுத்து நேரம் மற்றும் காலம், காட்சி காரணவியல். இந்த டைம் அண்ட் ஒர்க்குங்கிறது வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஆனா அதுல என்ன விஷயங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா அது ஈஸி. ஸோ அதனால அதோட நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா காட்சி காரணவியல் இன்னொரு சிலபஸையும் சேர்த்தாச்சு. அது வந்து ரீசனிங் பார்ட்ல வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் டெஸ்ட் 8. டெஸ்ட் 8ல வந்து மரபு தமிழ், நிறுத்தல் குறியீடுகள் வரை. இந்த மரபு தமிழ் நிறுத்தல் குறியீடுகள் இது எல்லாமே வந்து இலக்கணத்துல வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதுல வந்து காம்ப்ளிகேட்டடா வந்து நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிட்டு வந்ததுமே இந்த நிறுத்தல் குறியீடுல எங்க வைக்கணும், ஃபுல் ஸ்டாப் எங்க வைக்கணும், கம்மா எங்க வைக்கணும் இதெல்லாம் நமக்கு வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே இந்த பாட்டை ஈஸியா வந்து நம்ம தூக்கிடலாம். அடுத்து வந்து அழகு 7. இந்த அழகு 7ல வந்து தமிழ் சான்றோர்கள் பற்றிய பாவேந்தர், பட்டுக்கோட்டை, டிகேசி, குன்றக்குடி இவங்கெல்லாம் வந்து அடுத்த பேஜ்ல வந்தாங்க. அந்த யூனிட் 7ங்கிறது ரொம்ப பெரிய டாபிக்னு சொன்னல, அந்த பெரிய டாபிக்ல நீங்க வந்து மார்க் எடுக்கல அப்படின்னா உங்களால 90க்கு மேல போறது கஷ்டம். ஸோ அந்த 90க்கு மேல போகணும் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா இது கவர் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து திருக்குறள்ல பெரியாரை துணைக்கூடல் இது முடிச்சாச்சு. அடுத்து ஜிகேல வந்து அதே சங்ககாலம் முதல் இக்காலம் வரையான இலக்கியம் அதை ரெண்டா பிரிச்சிட்டோம். சங்ககாலம் முதல் இக்காலம் வரையான இலக்கியம் வந்துங்கிறது 2 பார்ட்டா பிரிச்சு ஒவ்வொரு பார்ட்டா உங்களுக்கு வச்சாச்சு.
நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4ல வந்து பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் லோக்பால் மற்றும் லோகாயுக்தா. இந்த லோக்பால் மற்றும் லோகாயுக்தாங்கிறது வந்து நம்ம வந்து தனியா பிடிஎஃபாவே கொடுத்துருவோம். அதுக்கான புக் சோர்ஸ் வந்து நீங்க தேட தேவையில்லை. உங்களுக்கான புக் கட்டிங் சோர்ஸ் வந்து நாங்க வந்து கொடுத்துருவோம். அடுத்து வந்து பரப்பு மற்றும் கொள்ளளவு, இந்த 2D 3Dன்னு சொல்லுவாங்க. இந்த 2D 3D பத்தி நீங்க வந்து ஆல்ரெடி வந்து பயந்துட்டு இருக்கிறதுக்குலாம் தேவையில்லை. அதுக்கான விஷயத்தையும் நாங்க வந்து என்ன எங்கிருந்து படிக்கணும், எங்கெல்லாம் கொஸ்டின் பார்ட் வந்து வந்துட்டு இருக்கோம், அதெல்லாம் வந்து ஆல்ரெடி நாங்கள் எடுத்து வச்சாச்சு. ஸோ அதுக்கு பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னல ஒவ்வொரு எக்ஸாம் முடியும் போதுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி படிச்சதை ரிவிஷனில் வைக்கணும். ஆனால் ஒரு குரூப் 4 ஸ்டூடெண்ட்டாக குரூப் 4 ஆஸ்பிரண்ட்ஸாக நீங்கள் பண்ணுற ஒரே தப்பு என்ன அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறதை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் அடுத்த டெஸ்ட்னு ஓடிட்டு இருப்பீங்க. அப்படி டெஸ்ட்டை ஃப்ரேம் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு உங்களோட சக்ஸஸ் ரேஷியோ குறையுது. இங்கே வந்து பார்த்தீங்களா அழகாக வந்து 5 to 8 அந்த 4 டெஸ்ட்டையுமே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரிவிஷனில் வச்சுட்டோம். அப்போ ரிவிஷன் பண்ணீங்கன்னா நீங்கள் எப்படி நீங்கள் அதை மறப்பீங்க, ஈஸியாக நீங்கள் வந்து மனாவத்தில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் பாருங்களேன், அடுத்து வந்து கலைச்சொற்கள் முழுவதும். இப்போதான் ஒரு ரிவிஷன் முடிச்சோன்னு பெரிய டாபிக் எதுக்கு போகணும், அழகா ஒரு சின்ன டாபிக் கலைச்சொற்கள் முழுவதும், அது வந்து ஈஸியா நீங்க படிச்சிடலாம், அவ்வளவுதான். அடுத்து வந்து நாமக்கல் கவிஞர் கண்ணதாசன், தமிழ் ஒலி கீவாஜா, இவங்க எல்லாத்தையுமே நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். இப்போ இவங்க எல்லாம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, இவங்க இருக்காங்க. ஆனா எங்க இருக்காங்கன்னா அழகு 7ல இருக்காங்க. அங்க போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்து திருக்குறள்ல வினை செயல் வகை இருக்குது. நெக்ஸ்ட் ஜிகேல வந்து 5 ஆண்டு திட்ட மாதிரிகள். இந்த 5 ஆண்டு திட்டம் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா எக்கனாமிக்ஸ் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ எக்கனாமிக்ஸ் பார்ட்ல எடுத்தோன்னே நமக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான், நமக்கு எக்கனாமிக்ஸ் எடுத்தோன்னே ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 5 ஆண்டு திட்டம் மாதிரிகள். 5 ஆண்டு திட்டம் மாதிரிகள் யார் யார் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க எக்கனாமிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அடுத்து திட்டக்குழு, நிதி ஆயோக், இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் 5 ஆண்டு திட்ட மாதிரிகளை வச்சுதான் இந்திய பொருளாதார இயல்புகளே வந்து உருவாயிருக்கும். அதனால கிராஜுவலா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணியாச்சு. அடுத்து வருவாய் ஆதாரங்கள். நெக்ஸ்ட் என்னது, வருவாய் ஆதாரங்கள். அடுத்து வந்து மத்திய மாநில அரசு நிதி பகிர்வு. ஒரு வருவாய் வருது, அந்த வருவாய் வந்தாலும் அடுத்து என்ன பண்ணணும், நம்ம நிதி பிரிச்சுக்கணும், அதுதான் அடுத்த வேலை. ஸோ அடுத்து நிதி பகிர்வு. அடுத்து வந்து யூனிட் 5ல வந்து சமூக நீதி, சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள். இது வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறனால தான் ரெண்டுமே வந்து ஒரே கம்பெனி தான் கொடுத்தாச்சு. இதை படிச்சீங்கன்னா இது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் இங்க என்னன்னா HCF LCM. இது ரொம்ப ஈஸியான டாபிக். நீங்க எங்க போனாலும் எடுத்தோன்னே ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து ஈஸியா புரிஞ்சக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னா இந்த HCF LCM. ஸோ இதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை, நீங்க ஈஸியா வந்து அது போட்டுடலாம். நெக்ஸ்ட் தேர்வு 11 23/3/2025 3 மாசம் முடிஞ்சிருக்கு. நம்ம கிட்டத்தட்ட 2 ரிவிஷன் பண்ணிட்டோம். ஸோ எவ்வளவு வேகமா நம்ம படிச்சுட்டு இருக்கோம்னு யோசிச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து எளிய மொழிபெயர்ப்பு முழுவதும். இப்போ ஒரு ஃபுல் யூனிட்டை நம்ம கொண்டு வந்தாச்சு. எளிய மொழிபெயர்ப்பு முழுவதும் நம்ம வந்து கொடுத்தாச்சு. அடுத்து வந்து தாரா பாரதி, காகிதம் இல்லத், உருத்திரங்கண்ணனார், இதை பத்தி அடுத்து பார்க்க போறோம். இந்த யூனிட்ல 3 பேரா வரும். அவங்களுக்கு ஒரு ரிவிஷன் பின்னாடி வச்சிருக்கேன் பாருங்க. அடுத்து வந்து திருக்குறள்ல அவை அஞ்சாமை. நெக்ஸ்ட் வந்து ஜிகேல பாருங்க, அங்க என்ன பண்ணோம், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன பார்த்தோம், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள் பார்த்தோம். வருவாய் ஆதாரங்கள்லாம் வரிசையா பார்த்துட்டு வந்தோமா. அடுத்து என்னது, தொழில் வளர்ச்சி. தொழில் வளர்ச்சி, ஊரகம், தொழில் வளர்ந்துட்டாலே அடுத்து என்னது, ஊரகத்துல நலசன திட்டங்களை அறிவிக்கணும். இதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், குறிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை. இந்த மக்கள் தொகையை பத்தி ஏன் எக்கனாமிக்ஸ்ல பேசுறோம்னா, எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் எக்கனாமிக்கை பிளான் பண்ணணும். ஸோ அதனால தான் எக்கனாமிக்ஸ்ல வந்து மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை இதெல்லாத்தையும் வந்து எக்கனாமிக்ஸ்ல கொண்டு வந்துடும். அதனாலதான். சரிங்களா? அடுத்து இந்த நிர்வாகத்துல தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும். நான் இன்னொன்று சொல்லட்டுங்களா, இங்க இருக்கிற 11th படிக்கக்கூடிய சப்ஜெக்டும் இங்க இருக்கிற 11th படிக்கக்கூடிய சப்ஜெக்டும் ஒரே சிலபஸ் தான். நீங்க என்ன படிச்சீங்களோ அதுதான் இங்கேயும் படிக்க போறீங்க. ஸோ இது ரெண்டும் தனித்தனியானது கிடையாது, ரெண்டும் ஒரே கான்செப்ட்ல தான் வரும். அடுத்து வந்து சுருக்குக. இதுக்கு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா சுருக்க, சிம்பிளிஃபிகேஷன். இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபார்முலாஸ் படிச்சிருக்கணும். ஃபார்முலாஸ் படிச்சிருந்தா தான் நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் புரியும். சரிங்களா? அடுத்து இங்க பாருங்க, நெக்ஸ்ட் அந்த 12வது டெஸ்ட்ல பாருங்க, 6 to 12 முதல் உரை மேற்கோள்கள். அதுக்கப்புறம் திருக்குறள் முழுவதும். திருக்குறள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வந்தோமா, இப்போ திருக்குறளை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அங்கேயே ஆல்ரெடி ஜிகேல ஒரு டைம் கம்ப்ளீட் பண்ணோமா, இங்க ஒரு டைம் கம்ப்ளீட் பண்ணோம். நம்ம 2 டைம் வந்து திருக்குறளை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி ஆணையம், பொருளாதார போக்குகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், நிலச்சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை அறிவியல் தொழில்நுட்பத்தில் பயன்பாடு. இதெல்லாம் எங்க வருது அப்படின்னா, இது எல்லாமே வந்து இந்திய ரிசர்வ் வங்கிங்கிறது வந்து எக்கனாமிக்ஸ்ல லாஸ்ட், அதாவது ஒரு விஷயத்த வந்து எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னாலே ரிசர்வ் வங்கிக்கு தான் நம்ம போவோம்.
ரிசர்வ் வங்கி தான் வங்கிகளின் வங்கின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்புறம் பொருளாதார போக்குகள், வேலை வாய்ப்பு உருவாக்கம், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இதுல தான் பார்க்க போறோம். அடுத்து எண் எழுத்து காரணவியல், இது வந்து ரீசனிங் டாபிக்ஸ். இந்த ரீசனிங் டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் நீங்க வந்து முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சுங்கிறதுக்காக இது இங்கேயே கொடுத்தாச்சு. எதுவுமே வந்து நாங்கள் லாஸ்ட்ல போய் காம்ப்ளிகேட்டட் உங்களை ஆக்கவே மாட்டோம். இதுலயும் ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கும் ரிவிஷன் வச்சிருக்கோம், அதையும் நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, தேர்வு 13. தேர்வு 13ல பாருங்க 10 to 12 ரிவிஷன் டெஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அதே ஒரு மாசத்துக்கு அப்புறம் அடுத்த ரிவிஷன் வந்துருச்சு. 10 முதல் 12 வரையான தேர்வுகள் வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துட்டோம் அப்படின்னா ரிவிஷன்ல கொடுத்துட்டோம். ஸோ இங்கேயும் ரிவிஷன் பண்ணிட்டீங்க. அடுத்தது ஆல்ரெடி இன்னொரு ரிவிஷன் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அடுத்து 14 டெஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இங்க பாருங்க, இப்போ இந்த 14 டெஸ்ட் பாருங்க, ஃப்ரேம் பண்ணதை மட்டும் பார்த்துக்கங்க. அழகு 1, 2 முழுவதும் நம்ம தமிழ்ல அழகு 1, 2 இது ரெண்டையுமே சேர்த்து ஆல்ரெடி படிச்சிட்டோம். அதை நம்ம மறுபடியும் ரிவிஷன் கொடுத்துட்டு அதோட என்னத்தை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 7வது பாட்டு இருக்குல்ல, அந்த 7வது பாட்டுக்கான ரிவிஷனை இங்கே ஆரம்பிச்சாச்சு. இந்த 7வது பாட்டு ரிவிஷன்ல அறநூல்கள் இருந்து திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் வரையும் ஒரு பார்ட்டா பிரிச்சு அதை வந்து ஒரு ரிவிஷன்ல கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் முழுவதும், ஆல்ரெடி திருக்குறளை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி ரிவிஷன் மட்டுமா, மறுபடியும் ஒரு ரிவிஷன், அதுல வந்து 10 அதிகாரம் மட்டும். அடுத்து வந்து இங்க என்ன அப்படின்னா இங்க வந்து ஹிஸ்டரி வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி பாலிட்டி பார்த்தோம், எக்கனாமிக்ஸ் பார்த்தோம், இப்போ வந்து என்ன வந்துருச்சு அப்படின்னா ஹிஸ்டரி வந்துருச்சு. ஹிஸ்டரியில வந்து வரலாறு, சிந்து சமவெளி நாகரிகம், அதுல வந்து அதுக்கப்புறம் வந்து இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஐயனம்ல ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள், தேசிய மறுமலர்ச்சி, இது ரெண்டுமே 10th இருக்கிற பாடத்தை முக்கியமா குறிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். அதுல வந்து நாங்கள் ஸ்டார் போட்டு என்னென்ன பாடத்தை எவ்வளோ படிக்கணும், எதை ஃபர்ஸ்ட் படிக்கணும், எதை பின்னாடி வச்சுக்கலாம், அதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சவனையும் நாங்கள் கொடுத்துருவோம். அதை பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேணாம். அடுத்து வந்து சுருக்கம் மற்றும் எண்ணெழுத்து காரணிகள்னு சொல்லிட்டேன். இங்க பாத்தீங்களா, இப்பதான் நான் சுருக்கம் எண்ணெழுத்து காரணிகளும் வந்து கொஞ்சம் புதுசு, கத்துக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான ரிவிஷன் இங்க வச்சாச்சு, சுருக்கமும் வச்சாச்சு, எண்ணெழுத்து காரணிகளையும் வச்சாச்சு. உடனே படிச்சோன்னே ரிவிஷன் பண்ண போறீங்க. ஸோ அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அடுத்த டெஸ்ட் நம்பர் 15. இதுல வந்து அழகு 3, 4 முழுவதும், இதுல வந்து அடுத்த பார்ட் போயாச்சு. தமிழ்ல 3வது 4வது பாட்டை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த ரிவிஷன்ல வச்சாச்சு. அடுத்து இங்க 7ல வந்து தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள்ல உவேசா முதல் வீரமாமுனிவர் வரை அவர் வரையும் படிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ரிவிஷனுக்கு நம்ம ரெடி ஆயிடுச்சு. இதுல திருக்குறள்ல மீதி இருக்கிற திருக்குறள் என்ன 11ல இருந்து 20 வரையிலாம் திருக்குறள், அது மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ இங்கேயே வந்து கிட்டத்தட்ட நீங்க வந்து 75% சிலபஸை வந்து தமிழ்ல முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து வந்து அழகு 3, இங்க ஜிகேல என்ன அப்படின்னா வரலாறுல குப்தர்கள் மற்றும் டெல்லி சுல்தான்ஸ், அதுக்கப்புறம் ஐயாம்ல இந்திய தேசிய காங்கிரஸ்ல தலைவர்கள் மட்டும், அதுல யாருன்னா தமிழ்நாட்டு தலைவர்கள் மட்டும் முக்கியமா பார்க்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம படிக்கும் போது வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம், அதுல நம்ம தமிழ்நாட்டை பத்தி பார்க்கறது ரொம்ப முக்கியம். இங்க என்ன மீட்டிங் நடந்துச்சு, அது எப்போ வந்து இங்க பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பர்சன்டேஜ்னு ஒரு விஷயம் பார்த்தோமா, அதுல பர்சன்டேஜ், பகடை, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், மீசிமா, இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லாம் மொத்தமாக 3 சேர்த்து சின்ன சின்ன பார்ட், அதெல்லாம் சேர்த்து ஒரு ரிவிஷன்ல கொடுத்தாச்சு. அடுத்து இந்த 16th தேர்வுல இதுவும் வந்து ஒரு ரிவிஷன் தான். இதுல வந்து அழகு 5 மற்றும் 6 அதை ஃபுல்லா நீங்க வந்து படிச்சிடணும். அடுத்து வந்து 7ல தமிழ் சான்றோர்கள பாவேந்தர் முதல் நாமக்கல் கவிஞர் வரை, இது வந்து அடுத்த பார்ட்ல கவர் ஆயிடுச்சு. இந்த 3வது ரிவிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து இங்க என்ன இருக்கு, ஜிகேல வரலாறுல முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள். முகல்ஸ் படிச்சீங்க அப்படின்னாலே முகல்ஸுக்கு பின்னாடியே யாரு வருவா, மராத்தியர்கள் வருவாங்க. அப்போ மராத்தியர்கள் நீங்க படிச்சாங்கனால ரெண்டுக்கும் இன்டர்லிங்க் நிறைய படிக்கலாம். ஹிஸ்டரி படிக்கும் போது ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, ஹிஸ்டரி படிக்கும் போது முன்னாடி யாரு இருந்தாங்க, அதுக்கு பின்னாடி யார் இருக்க போறாங்க, இதுக்கு இடையில இருக்கிற பாட்டை படிக்கிறதுக்கு பேர் தான் ஹிஸ்டரி. அப்படி படிச்சீங்கன்னா தான் யாருக்கு பின்னாடி யாரு வந்தாங்கிறது உங்களுக்கு புரியும். அதனாலதான் முகல்ஸுக்கு அப்புறம் மராத்தி வச்சிருக்கோம். ஸோ மராத்தி படிச்சுக்கிறதும் முகல்ஸ் படிக்கிறதும் ஒண்ணுதான். அடுத்து வந்து ஐயனம்ல இந்திய தலைவர்கள், அங்க தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு இம்பார்ட்டன், ஏன்னா நமக்கு டிஎன்பிசி படிக்கிறோம். அப்ப டிஎன்பிசினால எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, தமிழ்நாட்டு தலைவர்கள் தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் இந்திய தலைவர்கள் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்திய தலைவர்களாலே நம்ம ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சு அவங்கள பிக் பண்ணி நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சாலே அதுல இருந்து மார்க் எடுத்துடலாம். அடுத்து எண் தொடர் வரிசை, தனி வட்டி, கூட்டு வட்டி, தர்க்க காரணிகள், அடுத்து 3 ரிவிஷன், அடுத்து 3 பார்ட் ரிவிஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதுவரையும் நான் தமிழை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இப்ப தமிழை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 17ல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா தமிழ் ஃபுல் இங்க நீங்க ஆரம்பிச்சிடலாம். எங்க வந்தாச்சு, 5வது மாசம் வந்தாச்சு. ஸோ எக்ஸாம் கிட்ட வர நம்ம எக்ஸாம்க்கு இன்னும் 2 மாசம் இருக்கு அப்படின்னா இங்க இருந்தே நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாச்சு, தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, தமிழ் ஃபுல் டெஸ்ட் வந்துருச்சு. அடுத்து இங்க என்ன இருக்கு அப்படின்னா அழகு 3 தென்னிந்திய வரலாறு,
விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தில் பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்கள், இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை. இது எல்லாம் இந்த தென்னிந்திய வரலாறுங்கிறது ஹிஸ்டரியில போயிடும். கீழே இருக்கிறது எல்லா பாட்டுமே வந்து நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி படிச்ச சப்ஜெக்ட்ல இருந்தா வந்திருக்கும், அதை மறுபடியும் ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வேற்றியல் ஒற்றுமைங்கிறது வந்து நம்ம எவ்வளவு ஸ்டார் கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி படிச்சிருக்கேன். இந்த வேற்றியல் ஒற்றுமையில ஒரு சில பேஜஸ் மட்டும் நீங்க பிக் பண்ணி படிச்சா போதும். அடுத்து வந்து காலம் மற்றும் நேரம், டைம் அண்ட் ஒர்க். ஆல்ரெடி இந்த சொன்னல 1 2 3 இந்த மூணுமே வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், அதை நம்ம மறுபடியும் ரிவிஷன்ல கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து மேக்ஸையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லா ரிவிஷன் பண்ணி மூணா பிரிச்சு நம்ம வந்து மேக்ஸோட கம்ப்ளீஷனுக்கு வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டெஸ்ட் 18 என்னன்னா தமிழ்ல ஃபுல் டெஸ்ட். அடுத்து புவியியல் முழுவதும். இங்க வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க, எங்க சார் சயின்ஸையும் ஜியோகிரபி காணா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா. இதுல சயின்ஸ் வந்து இருக்கிறதுலயே அதிக பாடங்கள் இருக்குது. ஆனா அதை நீங்க எல்லாத்தையும் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சயின்ஸ்ல நாங்க செலக்டட் டாபிக்ஸ் கொடுத்து உங்களுக்கான PDF கொடுத்துருவோம், அதுல நீங்க இருந்து படிச்சா போதும். இதுல வந்து புவியியல்ல வந்து நாங்க அதுக்கான புக் சோர்ஸை கொடுத்துருவோம். அந்த புக் சோர்ஸை கட் பண்ணி உங்களுக்கு எது வரும் எது வராதுங்கிற மாதிரி எக்ஸ்பிளனேஷனையும் கொடுத்துருவோம். அங்கிருந்து படிச்சா போதும். ஏன்னா ஜியோகிரபில இருந்து வரப்போற கொஸ்டின்ஸ் 5, அதே மாதிரி சயின்ஸ்ல இருந்து வரப்போற கொஸ்டின்ஸ் 5, அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்து இம்பார்ட்டன்ட் பார்ட்டை தூக்கி வச்சாலே போதும், அந்த பார்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். சரிங்களா. அடுத்து வந்து இங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸ் முடிச்சிட்டோமா. இப்போ வந்து மேக்ஸோட ஃபுல் டெஸ்ட் வந்துருச்சு. அடுத்து டெஸ்ட் நம்பர் 19ல தமிழ் முழுவதும். இதுல வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா யூனிட் இப்போ முடிச்சுட்டோம். ஏன்னா ஜிகேங்கிறது ஒரு பெரிய கடல்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய கடல்ல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா யூனிட் வைஸ்ல நம்ம ரிவிஷன் கொண்டு வந்துட்டோம். இப்போ இதுலயும் 3 ரிவிஷன் வரும். இங்க பாருங்க 2 5 6 ரிவிஷனா, அடுத்து 1 4 3 ரிவிஷனா. இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இந்த 2 5 6 படிக்கும் போது நிறைய இன்டர்லிங்குவலான சப்ஜெக்ட்ஸை நீங்க படிக்க போறீங்க. ஒரு எக்கனாமிக்ஸ் படிச்சீங்கன்னா அங்க தமிழ்நாட்டு நிர்வாகமும் இருக்கும். அப்படிங்கும் போது நீங்க ரெண்டையும் சேர்த்து தானே படிக்க போறீங்க. அதனாலதான் அந்த 2 5 6ங்கிறது இருக்கு. அதே மாதிரி இங்க 1 3 4ங்கிறது என்னன்னா அதுக்குள்ள இன்டர்லிங்க் ஆகிற சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை படிக்கும் போது நீ ஒரு பாடம் படிக்கும் போதே இன்னொரு யூனிட்டுக்கான படிச்சிருவீங்க. ரிவிஷன் பண்றதுல மல்டிபிள் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, மறந்துடாதீங்க. அடுத்து வந்து இங்க சயின்ஸ் ஃபுல் மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட் தான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 21ல இருந்தே மார்க் டெஸ்ட். நமக்கு இதுக்கு அப்புறம் வந்து டைம் ரொம்ப நிறைய இருக்கு பாருங்க. இவ வந்து 25/5/2025ல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு மார்க் டெஸ்ட் போயாச்சு. அப்போ மீதி எத்தனை நாள் இருக்குங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க. அங்கிருந்தே ஃபுல் டெஸ்ட் நம்ம போட ஆரம்பிச்சாச்சு. இந்த வீக்லி ஃபுல் டெஸ்ட் 3 தான். அதுக்கப்புறம் 23+ கொடுத்துருக்கோமா. இதுக்கப்புறம் ஒவ்வொரு 3 days ஒன்ஸ் ஆர் 2 days ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் முடிக்கும் போது உங்கள் கையில் வந்து எவ்வளோ சோர்ஸ் இருக்கும் அப்படின்னா வித்தின் ஒரு 3 monthsக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு 4500 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிடுவீங்க. அடுத்த 6 monthக்குள்ளே நீங்கள் ஒரு 6000க்கு மேலே கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுறீங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்கள் கையில் வந்து நாங்கள் முடிக்கும் போது ஒரு 9000 கொஸ்டின்ஸ் பக்கத்தில் நீங்கள் வந்து உங்கள் கண்ணில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கண்ணில் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறதா இங்கே இருக்கிற ஒரு நிதர்சனமான உண்மை. சரிங்களா. நெக்ஸ்ட் இங்க யார் சார் கொஸ்டின் எடுக்கிறா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் யார் ஃப்ரேம் பண்றாங்க, இந்த கொஸ்டின்ஸை நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னா இங்க ஆல்ரெடி TNPSC Group 4 கிராக் பண்ணி அங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற ஃபேக்கல்ட்டியா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கான கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணி ஃபைனல் பண்ணி கொடுக்குறாங்க. அதை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்ல யூஸ் பண்றோம்.